இன்றைக்கி ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு 7 மணிக்கெலாம் கம்பெனிக்குள்ளே இருக்கணும். 6:30 கம்பெனி கேட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். ஆனால் நான் 6:30 தான் என் வீட்டு கேட்டே ரீச் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா 4 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சிருவேன். ஏஞ்சதுக்கப்புறம் வனிதாக்காவுக்கு ஃபோன் அடிச்சு அவங்கள எழுப்பி விடுவேன். அவங்களை எழுப்பி விட்டுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு திரும்பி ஒரு தடவை ஃபோன் அடிப்பேன், கிளம்பிட்டீங்களான்னு. அப்படி தான் ரொட்டீனாக ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு போவோம். நான் என்ன பண்ணிட்டேன், அவங்க எழுப்பி விட்டு திரும்பி தூங்கிட்டேன் போல இருக்கு. அவங்களும் தூங்கிட்டாங்க. சரி நான் ஃபோன் அடிப்பேன்னு அவங்க நினச்சிருக்காங்க. நான் அவங்க ஃபோன் அடிப்பாங்க நான் நினச்சிட்டு தூங்கிட்டேன். யதார்த்தமாக முழிச்சு பார்க்குறேன், மணி 5:50 ஆயிடுச்சு. அப்புறம் ஏஞ்சி அவசர அவசரமாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு சின்ன கோயில் வந்துட்டேன். அதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பஸ் வந்துச்சு. பஸ் ஏறி செங்கல்பட்டு போயிட்டோம். செங்கல்பட்டுலேருந்து செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் போனதுக்கப்புறம் கான்ட்ராக்டருக்கு ஃபோன் அடிச்சு 1 ஹவர் பர்மிஷன் கேட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பஸ்ஸும் வந்துச்சு. அப்புறம் மகேந்திர சிட்டி வந்துட்டோம். மகேந்திர சிட்டிலேருந்து கம்பெனிக்கு போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். நடந்து வந்ததுக்கப்புறம் லேட் அட்டண்டன்ஸில் சைன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு உள்ளே வந்து சூப்பர்வைசர்கிட்ட பர்மிஷன் கேட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கம்பெனிக்குள்ளே போயிட்டோம். ஷிஃப்ட்டில் ஒரு நாள் தூங்கிட்டா கேபை விட்டா இதுதாங்க நிலமை. செகண்ட் ஷிஃப்ட்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் தெரியாது. அது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தான் ரொம்ப கடுப்பாக இருக்கும் கேபை விட்டுட்டா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட வந்துட்டேங்க. லஞ்ச் இன்னைக்கு தான் போட்டாங்க, நல்லாவே இல்லை. என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தானே ஆகணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி வேலைக்கு போயிட்டாங்க. உள்ள ஒரு வேலையே முடிஞ்சு கேப் ஏறி 0 பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. செகண்ட் கேப் ஏறணும்ல. செகண்ட் கேப் வந்துச்சு. கேபில் உள்ளவங்களாம் ஏன் காலைல கேபில் வரலன்னு வேற கேட்டாங்க. அப்புறம் எதில் வந்தீங்கன்னு வேற கேட்டாங்க. அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடுதுங்க. அப்புறம் ஒரு வேலையை இறக்கி விட்டாங்களா, ரூமுக்கு வந்துட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி ஏஞ்சி நைட்டு டின்னர் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.